அடிக்கலாம் என்ன சொன்னா அடிக்கலாம் வாங்க வாங்க ஊர்ல வந்து வச்ச ஒண்ணி அடிப்பாங்க பாருங்க 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 நான் வந்து உங்க அம்மா கிட்ட வந்த மாதிரிதான் இப்படியே பிறந்தேன் கேட்டு போறான் தெரிஞ்ச ஒரு மாதிரி சிரிக்கிறாரு 12 வருஷமா என்ன ரோல் பண்ணி நடந்தேன் அங்க போய் பார்த்தேன் அப்புறம் பின்ன போடு என்னடா அவரை பத்தி அவரு நாடு அவரு ஊரு அவரு அரசாங்கம் அவரு சிரிப்பாரு சிரிப்பாக சிரிப்பாரு சிரிக்கலாமாடா அவரு சிரிக்க வந்தவரு அவரு சிரிக்க வந்தவரு சிரிக்கிறாரு நீ சிரிக்கலாமா அப்ப சிரி அப்புறம் என்னங்க நான் அடைக்கிறேன் நீங்க சிரியா சித்தரசு முதலானவர்கள் பாராட்டு தேவர்கள் ஊராட்சி வந்தார்கள் காலையில போட்டாடா காலையில ராத்திரில தான் போட்டாரு பாராட்டு தேவர்கள் இந்த பூராட்சி மன்னர்கள் சொன்னாங்க ஏறு மாறா சொல்ல முடியாது பாராட்டு தேவர்கள் இந்த பூராட்டு மன்னர்கள் இந்த பூலகவாசிகள் அப்படி சொல்ல ஒத்துக்க மாட்டாங்க சொல்லிட்டா கால ஊந்து போச்சு அவர்களாய் பார்த்தார்
எங்களுடைய தேசம் எங்களுடைய பட்டினம் எங்க அரசாங்கம் அரங்காட்சிக்கும் பூப்பாலை இலக்கை சுரக்கும் வழக்கு கரைக்க சுரக்கும் இதை கருத்தறிவாய் மாநிலரே அங்கம் அங்கம் அரிணியம் ஒன்றியம் காஷ்மீரம் கர்நாடகம் மம்பரம் கொல்லம் நேபாளம் நெடிதம் கெங்கலம் கேரளம் பல்லவம் சிந்தி சோழகம் நாவிலம் வங்காளம் சிங்காலம் சவீரம் காரகம் காசம் மலையாளம் காம்போதம் காந்தாரம் பாண்டியம் வாரணாவதம் எதிர்ப்பம் என்பது 55 நாடு உங்க ஊரை சேர்க்காம இருக்கு. உங்க ஊரை சேர்த்தாதான் 56 வரும். அப்படியே 55 நாட்டுக்கு ஆமா மேலான நாடு எங்களுடைய நாடு வீர மகேந்திராபுரி. வீர மகேந்திராபுரின்னா இந்த மகேந்திரா வேணெல்லாம் செய்யறாங்க ஊரா அப்படியே கேளு. வீர மகேந்திராபுரி வீர மகேந்திராபுரியை ஆட்டும் கடமடினா அசையாமல் ஆட்சி பிளத்திலே ஆட்சி செய்து வரும்படியான என் தந்தை மாசிந்தால் என்ன மாசிந்தால் குற்றமில்லாதவன். ஆமா குற்றமில்லாதவன் கடலிலே அவக்காரன் தலைய பின்னாடி ஆளுங்க குடும்பம் தலையா மாட்டுக்கு மட்டும் பாரு. மாசில்லா மன்னன் எங்க அப்பா உங்க அப்பா உங்க அம்மா மாசில்லா மன்னன் உங்க அம்மா மாசில்லா மன்னன்
உங்க அப்பா மாசிலா மன்னன். இல்ல மந்தகரில போட்டு வைக்க போறா யாரோ என்னடா இது அப்பா மேல கேட்டாலும் மாட்டிக்காம மந்தகரில போட்டு வைக்க போறேன்னா மந்தகரில ஒரு போர் இருந்தா எல்லா மாடு வந்து மேய்ஞ்சிட்டு போவோம். அது போல எல்லா மாடு மேய்றது. எங்க அம்மா ஏய் வாத்தா இல்ல மெட்ராஸ்ல அப்படித்தான் பேச மாட்டாங்க உங்க அம்மா வாத்தா உங்க அம்மா மாசிலா மன்னன். மாசிலா மன்னன். யப்பா யப்பா திரியையடா. நான் சொல்லுறேன் அருள் இல்லாதவனுக்கு அவுலகமில்லை, உலகமில்லை பொருளே இல்லாதவனுக்கு பூலோகமில்லை, உலகம் இல்லை பிள்ளை இல்லாதவருக்கு ஆமா பேரின்பம் இல்லையே என்று சொல்லி சொல்லி என் தாயும் என் தந்தையும் தந்தையும் என் தந்தை மாசிலா மன்னன் மாசிலா மன்னன் மணிமேகலை என்று ஒரு தாயை மணந்து மணந்து 12 ஆண்டுகளாகவே புத்திரன் இல்லாததினால் புத்திரன் இல்லாததினால் இஷ்டகுல தெய்வமா திகழ்படியானே திகழபடியான முருகமரியாதை தேர்வு செய்து அருள்வாளித்து வரும் கேட்கிற காலத்திலேயே நாங்க 2 பிள்ளைகள் பிறந்தோம். பிறந்து முருகபெருமான் அருளார். யாராரு என் தங்கையும் ஞானம் பிறந்து வருகிற காலத்திலே ஐயா ஐயா என்னன்னு வேண்டிக்கிறாங்க எங்களுக்கு எள்ளும் தண்ணி இறைப்பதற்கும் இமக்கடம் செய்வதற்கும் என் பேரை சொல்வதற்கும் ஆமா ஒரு புத்திரன் இருந்தால் இறைவா உன் ஜன்னதிக்கு 7 ஊர் பிச்சை எடுத்து உன் ஜன்னதிக்கு வந்து நாங்கள் முடிகாணிக்க செய்கிறோம் என்று எங்க தந்தையும் தாயும் உரைத்து அந்த வாக்கு தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாது நாவினால் சுட்ட மடு தாய் வாக்கு வேத வாக்கு தெய்வ வாக்கு ஆமா ஆமா இதை மறந்து என் தந்தை நாட்டிலே தெரு வழியாக செல்லுகிற காலம் வீதியிலே போகும்போது ஐயா எங்க போறீங்க அப்படின்னு எங்க அப்பாவை கேட்க ஐயா நாங்க திருச்செந்தூர் முருகபெருமான் ஆலயத்துக்கு செல்கிறோம் அப்படி என்று சொன்ன உடனே இல்லாதவர்கள் பொல்லாதவர்கள் எல்லாம் எங்களுக்கு வேண்டுதல் உண்டு ஒரு சம்பத்தங்கள் ஆமா ஒரு அரசன் எங்களால் கோவிலுக்கு வர முடியாது சுவாமி நாங்க கொடுக்கும் காணிக்கையை வாங்கி கொண்டு போய் செல்லுங்கள் என்று சொன்ன உடனே இது எங்க அப்பா மறுத்தார். கோடி கோடியாய் கொட்டி வைத்திருந்தாலும் அந்த சொல்லை மாறக்கூடாது. 7 எல்லை மிதித்து நான் பிச்சை எடுத்து வருகிறேன் என்று சொன்னாரே எங்க அப்பா. அதை நான் நாட்டு மக்களை அடித்து உங்க காணிக்கையை நான் செலுத்துகிறேன் அப்படி என்று சொல்லி காசை கீழ்ச்சி போடுறோம் தெரியுமா தேவையா பையன் இத மறுத்து வந்ததினால் எங்களுக்கு மாறாட்ட வந்து விட்டது. ஆமா நாங்க நினைவேறியாத குழந்தையா இருக்கின்ற காலத்தில் ஆனது ஐயா மந்திரி ஐயா சொல்றேன் நாங்க பறி கொடுத்தேன்
தாயற்றால் சீரற்று விடுமே என்று அதுபோல் அதுபோல தாயே இல்லாத பாவியாகி விட்டோம். இந்த பாவியாகி தந்தையால் வளர்க்கப்பட்டு தாயில்லா முன் செய்த ஊழ்வினை பயனை பின்னால் விளைக்கிறான் ஆண்டவன். யாராரு எந்த விதிக்கு பிறக்கின்றார்களோ அந்த விதியை ஒரு மனிதன் அனுபவித்தாக வேண்டும். அதனால் என் தாயின் குறையை என் தந்தை தாய் இருந்தா ஒரு பிள்ளைய எப்படி சீராட்டி ஆராட்டி வளர்ப்பாங்களோ அது போலவே என் தந்தை எங்களுக்கு எந்த குறைபாடு இல்லாத வளர்ப்பு பரவாயில்ல. எங்களுக்கு பேர் சுற்று விழா வைத்தார். ஆனால் ஆணவம் அடங்கிவிட்டது. எனக்கு காந்தமே உருவாய் வந்த முருகபெருமானுக்கு ஒரு பெயர் கந்தநாதன். அதனால் எனக்கு காந்தாட்சியில நின்றும் என் தங்கைக்கு காந்தாமணி என்றும் பேர் சுற்றினார். ஆனால் என் பேர் காந்தாட்சியில காந்தாட்சியில இருந்து பெயரை வகித்து நான் வருகிறேன். தாய் பெரிய கூட எங்க அப்பாவை மயிறு மறைச்சு போச்சு. அப்படி அவனுக்கு நம்ம பயப்படணும். நீட்டா சின்ன பையனாருக்குள்ள பயந்து நடந்தோம். ஓ என்ன வீடியோ ஓடுதாங்க. நான் வருகிறேன். எனக்கு சரியை பாயும் தங்கம் வைடூரியம் கோமேதகம் புஷ்பராகம் புஷ்பராகம் எல்லாம் போனாங்க. அம்மா கௌரிக்கு ராகம் அது போய் பாருங்கம்மா. அகத்துல போட்டு புஷ்பராகம் என்னடா நெக்லஸ் நெக்லஸ் இதெல்லாம் புஷ்பா போட்டு இல்ல. அப்ப அது புஷ்பாவுக்கு ராகம் இல்லையாது. புஷ்பாவா இவன் கூட தான் எனக்கு பரிவாய் போந்தா
ஆயுதங்களை அணிந்து நான் காந்தச்சீலன் வருவேன். எந்த குறைபாடும் இல்ல. அப்போது நாட்டிலே உள்ளவர்களால் பார்த்தால் இவன் காந்தச்சீலனோ ஆயோ கபடியா ஆண்டவர் பிடியாரு பாரில் பாரில் உள்ளவர் இப்படிதான் வருகிறோம். படிக்கிறேன் படிக்கிறியா? நீ படிக்கிறியா? நான் குடிக்கிறேன். நீ உண்மையை சொல்லு. ஓ நான் படிக்கிறேன்னு கேட்கிறேன், அவன் குடிக்கிறான். படிச்சு பார்த்தா யாராவில் குடிச்சு பார்த்தா யாரு படிக்கிறானு கேட்டது அப்படி சொல்ற. படிக்காம இருந்தாலும் இருக்கலாமே தவிர குடிக்காம இருக்க கூடாது. 2006 அவனை வந்து கையால ஜாட்டியெல்லாம் அடிச்சா வலிக்குதுன்னு சொல்லிட்டு வலிக்காது அவனுக்கு. அதுக்கு மேல முழு செங்கல் எடுத்து அடிச்சு நான் செய்வேன். 2650 கடை. அதுல எத்தனை குவார்டர் இருக்குது தெரியுமா? அவனை எங்க வேணாலும் அடியா. 150 இருக்குது, 180 இருக்கு, மானங்கட்ட மானியத்துல இருக்கு. ஆமாங்க. ஆடா நான் சாப்பிடறதெல்லாம் என்ன தெரியுமா? மானகன்ற மானிக்க ஓடி இதெல்லாம சொல்ற. இதெல்லாம் சொல்லி போடு. அப்பதான் அவன் கடையை மூடுவானுவ. 10 மணிக்கு கல்வியும் ஒரு நாள் குறையாத வயதும் கவுடு வாராத நட்பும் கவுடு வாராத நட்பும் கலையாத கல்வியும் கலையாத கல்வியும் ஒரு நாள் குறையாத வயதும் கவுடு வாராத நட்பும் கவுடு வாராத நட்பும் ஒரு கவலை கலையாத கல்வி பல ஆண்டு காலத்துக்கு முன்னமே எழுதப்பட்டது கல்வி. அந்த கல்வியை நம்ம தான் குறைக்க இருந்தாலும் ஆமா ஏற்றத்தா இருந்தாலும் ஒரு மனிதன் கல்வியை கற்பான். முதிவர் சொல்லும் முதுநெல்லிக்காயும் முதல்ல துவக்கும். அந்த கிழமை அதே மாதிரி சொல்லின்னு இருக்கான். இந்த கிழமை எப்ப சாவானோ அந்த கிழமை செத்துட்ட பிறகு அவன் படிப்பு இல்லாத இருந்துட்டோன்னா ஊர்ல 4 பேர் பார்த்தா அவனை அசிங்கப்படுத்த போதாதான் சொன்னாங்களே. இந்த சொல்லலாம் நம்ம கேட்காத போயிட்டுமே இல்லாத பாவியாயிட்டோம் அப்படின்னு நினைப்பாராம். அது போல அந்த தாத்தா சொல் கேட்டு அவன் பள்ளிச்சாலைக்கு சென்று 4 எழுத்துக்களை கற்று அதனால் பணம் நடிக்கிற காலத்துல கட்ட பணம் வாங்கும் போது எங்க தாத்தா சொல்லும் போது கோவப்பட்டேன். எங்க தாத்தா கடவுள், அதனால நான் ஊதியத்தை பெறுகிறேன், என் மனைவி மக்களும் உண்டு வாழ்கிறோம் அப்படி என்று சொல்வார்களாம். அந்த கலை ஏட்டில எழுதி எரித்தாலும் அது போட்ட புள்ளி மாறாது. அது போலதான் கலை.
இளமை இல்லாது அழகு வாழ்ந்தால் இயற்கையை நிலைக்காது முத்து சேர இளமையிலே செய்த தவறு இயற்கை என்பது ஒரு 50 வயசுல வரும் பஞ்சாயத்துக்காரனா போற நீ செய்த தவறு 25 வயசுல செய்யற தவறு 50 வயசுல 25 வருஷம் கழிச்சு அங்க போனாலும் அவன் என்ன செய்தான் அந்த ஊரை இருக்கிற வரைக்கும் அத்துடைய ஆணவத்தை கொண்டு இந்த ஊரை ஏமாத்துறான் அப்படின்னு அது இயற்கை நிலைக்காது முத்து சேர பலமையோ செல்வம் பலந்தராது பலமையிலே செய்யறது பலந்தராது வாதாடும் வென்று பிள்ளை ஊற்றோர் பெற்றோர் இவன் செய்த தவறு பெற்றோர் அத்தனைக்கும் குலப்படுது அவன் குடும்பத்தில் பிறந்தவன் அப்படி பலமையோ செல்வம் பலந்தராது வாதாடும் வென்று பிள்ளை ஊற்றோர் பெற்றோர் நமக்கு அளவில்லா சேனைகள் இருந்த போதும் நாளையம்மன் வந்தழைக்கும் போது தடுக்க மாட்டான் ஆமா யமனை அமையும் வச்சுமியா தம்பி வாழைக்கும் விநியோகத்தை இறைவன் பாதம் ஒருபொழுதும் மறந்துடாத மானிடரே அதுதான் ஒரு மனிதன் வாழ வேண்டுமா வாழ்ந்து அந்த அறிவை கொண்டு அவன் நிலைநாட்டி வந்தால் அந்த குடும்பத்திற்கு அந்த கன்றாத வளமை இன்னும் வயதானவர் 80 வயசு சொன்னாங்க முறப்பா கணிக்கிறார் பாரு உண்மை எத்தனையோ மைனர் எல்லாம் வீட்டுல கொண்டு தூங்குவாங்க இவங்க அந்த கல்வி ஆச்சாரம் வழிபடுத்தாரு சொல்றாரு கல்வி ஆச்சாரத்தை கொண்டு வந்து உட்காந்துருக்கா ஆமா கன்றாத வளமை இப்ப கூட ஓடுவார் ஒரு நாள் குன்றாதே இளமை 70 வயசு ஆகும் 80 வயசு ஆகும் அது குன்றாத இளமை கழிவணி இல்லாத உடலும் கழிவணி இல்லாத உடல் நோய் நொடி இல்லாத உடல் ஆமா நோய் நொடி இல்லாத இருக்கணும் அதுதான் உலகத்துல ஒரு புண்ணியம் தாய் தந்தை செய்த புண்ணியம் நம்ம பிறக்கும் போது செய்து வர புண்ணியம் இப்படி இந்த கழிவணி இல்லாத உடல் சட்டம் அவனும் சொல்றான் என்னடா நாடிக்கு வைக்கிறது என்னடா ஓட கழிஞ்சு இந்த கரை இங்க வந்து பார்த்து அந்த சொல்லுக்கு ஆளாகாத இறப்பது ஒரு சிந்தாமணியில எழுதியிருக்காங்க இறப்பு என்றால் தன் கையில் இறப்புக்கு வேண்டும் ஆமா அப்படி கழிவணி இல்லாத உடலும் அப்படியாற்பட்ட உடல் இருந்தால் அங்கே சலியாத மனம் அன்பு பகையாத மனதில் தவறான கல்வி ஆச்சாரம் இருக்கு அது போன்று படிக்கணும் நான் பள்ளிக்காலம் சென்று வேத நூல்களை படித்து வருகிறேன் நேரம் இருக்கு ஆமா எத்தனையோ கதைகள் ஆமா அதனால் செய்வது வேண்டி கொட்டுதடா பறை உறவோர் இரவோ பிச்சையுள்ளோர் அளவோ துளவோ இது உலகாசை லிங்காராட்டுப்பாளையம் பாண்டி மாநிலம் லிங்காராட்டுப்பாளையம் கோவிந்த சுவாமி படியாட்சி மகன் சின்னசாமி படியாட்சி மகன் நடேச படியாட்சி உண்மை அசுரபுரம் திலகர்
160 திருக்குறள் எப்படி எழுதினார்? எப்படி மனிதன் எப்படி வேண்டாலும் வாழ்வல்ல, ஆணாருக்கும் பெண்ணாருக்கும் அப்படி இப்படிதான் வாழ். அப்படி இருந்து எடுத்துக்காட்டாக எழுதுகிறான். அருணகிரியார் பெண்களை பத்தி எழுதினார். எப்படி பெண்களை பத்தி எழுதினார். ஆனால் நடேசவாச்சார் மட்டும் மனிதன் இப்படி வாழ வேண்டும். தாயும் தந்தையும் நம்மளை இப்படிதான் சுமந்தாங்க. செத்தா தான் தெரியும். செட்டியார் யார் சொல்லுங்க? நான் தான் சொல்றேன். செட்டியார் வாழ்ந்தா இல்ல வாழாத செத்தாதான் தெரியும் நம்ம சுமந்த வருவார். அம்மா உட்காந்து அந்த வயசுல கூட நம்ம வயசுல இருக்கிறது நமக்கு கோடி புண்ணியம். நம்ம புண்ணியம் எங்கனாச்சும் தெருமலை போனா கூட நவந்து போனாலும் என் பரப்புல போகுது அப்படிங்க அதே வராங்க. அவங்க இல்லைன்னா ஒரு நாய் இருக்குமாங்க? பாடுங்க இருக்க மாட்டாங்க. அதான் சுமந்த வருவார். நம்மளே சுமந்து நம்ம கடைசியில கண்ணு தெரியாத விட்டாலும் கோழி வர சத்தம் தெரியும். கழி எடுத்து கோழி உள்ள நொழியாத கூட சொல்லுவாங்க. அதான் சுமந்த வருவார். இல்லைங்க ரெட்டி பழைத்தார் திருவண்ணாமலை தீபம் பார்க்க போகிற வழியிலே போறாரு. ஆமா போறாரு. அந்தி காலம் ஆகி போச்சு. மழை பெய்யுது. கார்த்திகை மாதம் ஒரு மாளிகையில போய் ஒரு திண்ணை பக்கம் உட்காந்து சாப்பிடும். கட்டி சோறு போட்டேன். போற உடனே அங்க நாரும் பெணம் கிடக்குது. நாரு அவர் மேல எறும்பெல்லாம் இருக்கு. கோடீஸ்வரர் காரு பசு இங்க இருக்கு. ஆமா இம்மா இருந்தும் அந்த மூதாட்டியை தூக்கி கழுவி போட ஆள் இல்ல. துர்நாற்றம் வீசுது. வாத்தியார் அப்படியே பையில வச்சிருப்பாரு நோட்டு. விக்குதாடா உயிர் அடடா இது வதடா வஞ்சித்து ஒருவரை ஏமாற்றி ஒருவரை கெடுத்து வாழ்ந்தவன் பிணம் பிடிக்கிறது. அப்படி என்று 2 வழியோட போயிட்டாரு. சாப்பிட பிடிக்கல. எப்படி முடியும்? போயிட்டாரு. திருவண்ணாமலை தீபம் பார்த்துட்டு 3ஆம் நாள் அந்தி அந்த வழியால வர வந்தா கொட்டு நடப்பறை உரை ஒரு இரவோ கொட்டு நடப்பறை உரை ஓர் இரவோ பிச்சையுளரவர் அளவோ துளவோ இது உலக ஊருக்கு பெருமை இல்லை. இது உலக ஆசை. செய்யறான். பக்தியோடு நம்ம தாய் தந்தை 300 நாள் சுமந்து எறும்பு கிடைக்காமல் வளர்த்தாங்களே. இவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? இந்த கடமையை தவறி விட்டானே மனிதன். அப்படி என்று என்ன சொல்லுகிறார்? செய்கிறார் விட்டதடா இனி வருமா உரியார். விட்டதடாகி வருபவர்கள் எதை வேணாலும் திருப்பி வாங்கிடலாம். இந்த உலகத்துல எதை வேணாலும். ஆமா. ஆனா உயிர் போயிடுச்சுன்னா கிடையாது. பானை உடைச்சாலும் ஓடு மிச்சம். விட்டதடா இனி வருபவர்கள் பானை உடைந்து விட்டால் ஓடாகலாம். மலை உடைந்து விட்டால் அது விறகாகலாம். மலை உடைந்து விட்டால் அது ஒரு சிலையாகலாம். மனிதன் உடைந்து விட்டால் மோடியா இருந்தாலும் பாடிய தூக்குங்களா காத்தடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோன்று இனி வருபவர்கள் அற்றதடா வினை அதுதான் எனவா. வினை விதைத்தவன் வினையெடுப்பான். யார் எவ்வாறு கொண்டு வரானே அதுதான் கொண்டு போய் சேர வேண்டும். ஆமா. இது வித்தையடா இது அறிவார் உலகில் இது வினை பேசி செத்துட்ட பிறகுதான் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லுவான். பெரியவங்க 4 பேர் எழுக்கு வந்துருங்க.
அங்க நின்று கேட்டா இந்த புண்ணியமா இருக்கும் நீ இந்த ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா செஞ்சுட்டாங்களே இவங்க இருக்கும்போது புண்ணியவதி 4 பேரு வீதியில போனாலும் வாங்க சாப்பிடுங்க சொல்லுவாங்க. யாரும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓத்தால மாதிரி உக்கா மாதிரி ஒரு தவறு பண்ணிட்டாங்க. இந்த தேவடியா கலந்தா போறாங்களா நீ போறியா இது வித பேச்சு அப்படியே இருக்கும். வாதியார் கூண்டு கவனிக்கிற காலத்துல மனைவியும் தாயும் எப்படி அழுறாங்க. எப்படி பெத்த தாய் மகன் இறக்கும் போது உயிரா இருக்கும் போது மகன் இறந்துட்டான்னா காது கண்ணு தெரியாத இருக்கும். மவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன செய்யும் மேல இருக்கும் துணியை கூட பார்க்காது. முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து என் தொந்தி வயிற்றுடன் எழுக நான் பெற்றேனே. நான் இறந்து விட்டால் எல்லும் தண்ணி இறைப்பதற்கு இமக்கடன் செய்வதற்கு என்னை புண்ணிய கதை சேர்ப்பேன் என்று வளர்த்தனடா மறந்தனடா அப்படி என்று ஓடி வந்து அந்த நாரும் பிணமா இருந்தாலும் சில பேர் போனோம் நாரும் அந்த ஏன் தூக்குற அந்த தாய் அந்த பிறக்கிற காலத்தில் கரிகுடியில் இல்லாத சில நாள் தங்கி கவலைப்பட்ட அன்னையவோ மனதுவாள் பிடிக்க வந்து எவரோ என்று ஏக்கம் கொண்டு பூமியில் என்னை பொருளுகாலம் ஆமா பற்றிய பலமாதர் ஓடி வந்து பதறிய கை கொடுத்து நடக்க செய்து பாவி நான் பூமியில பிறக்கும் போது போகவத்தை என் தாயை நீ விழிக்க அப்போது இந்த பிள்ளை பெற்ற சோகத்திலே மையத்திலே கிடப்பான் அந்த உதிரத்தோடு குப்பையோடு குபா குபா என்று கத்துகிற குழந்தை காது கேட்க உடனே புருண்டு வந்த அந்த உதிரத்தோடு தூக்கி வைத்து என் தாய் என்ன செய்வார் பெற்றவள் கல்வி வந்து தொட்டு சுரந்து கல்வி வந்து தொட்டு சுரந்து உலகிலிருந்து விட்டு கிடந்து கதை வந்து வந்து வயதே கருவி எந்த தொட்டு சுரந்து இந்த வடிவை தூக்கி வைத்து மேலிருக்கும் உதயத்தை தாயார் வழிக்கிறார். கருவி எந்த தொட்டு சுரந்து என் பிள்ளை என்னை போல் அறிவாளியே வர வேண்டும், என்னை போல் ஒரு சிந்தனை உள்ளவனாக வர வேண்டும் அப்படி என்று முந்தி முதலாக முளையை பாலை கொடுத்து கல்வி இருந்து தொட்டு சுரந்து முளையிலிருந்து வெக்க கிடந்து கதிரி இருந்து தொட்டு தவழ்ந்து தாய்ப்பாலா நம்ம வயதேறி 1 வயது 2 வயது 3 வயது 4 வயதாக ஆகும். தாய்ப்பால் அருந்தாதவன் தளத்தில் பலம் இல்லாதவன் அப்படி என்று வளர்த்த தாய் அங்கே அந்த பிணத்தை தூக்கி வைத்து என்ன செய்கிறார் ஆக துக்க முடியோர் நமக்கு 2 பேர் மற்றவங்க சதம்னு நினைக்கவே கூடாது. இருந்தால் தாய் இருக்கணும் நமக்கு எந்த நிலையானால் அதுக்கு பிறகு எங்கே பிறக்கிறாள், எங்கே அண்ணன் தம்பியோடு சுகுசா வாழறாள். அதுக்கு பிறகு பெரியவர்களால் நெற்றிக்கப்பட்டு ஒருவனுக்கு கழுத்து நீட்டுகிறான். அவள் படாத துன்பம் அடைகிறாள் இந்த வாழ்க்கையில். எல்லா தாயும் சொல்ல முடியாது. இந்த காலத்துல ஏதோ 100ல ஒரு 50 பேர் என்ன செய்தாலும் என்ன தவறு பண்ணாலும் எங்க போனாங்களோ சண்டை வாங்கிட்டு போனாங்க, எப்போ வருவாங்களோ சாப்பிடுறது சில பேர் தாய் நினைப்பான். அவன் போனவன் அங்கேயே ஒழிஞ்சிட்டு வந்தா சரிதான் நினைக்கிற தாய் இருக்கான். அத போல அங்க நடந்த திருவண்ணாமலை நடந்தது. ஓடி உடையாந்து அழுகிறாளாம் மனைவி. ஐயோ உன்னோடு நான் வாழ்க்கையிட்டு என் வாழ்க்கையிலே பூவும் பொட்டோடு நான் புண்ணியவதியாக வாழ்ந்து புகழாக வாழ்ந்தனே. நீ இருந்த பிறகு என் பூவும் பொட்டு பறிபோகி என் வாழ்வு புனிதடைய போகிறதே இறைவா. நான் முன்னேதும் எப்ப காண்பேன் அப்படி என்று ஒரு மனைவி அழுகிறார். அதுக்குதான் வாத்தியார் சிந்தித்து செயல்படுத்தி துக்க முடியோர் சிலர் அழுவார் சக்கரையே பிற மனைவியை கழுவார் அழிவார் சுடுகாடத்தில
அப்படியாற்பட்ட இருந்து மறைந்து அமரர் எழுதிய தந்தை தங்கராஜ். ஆமா, தங்கராஜ் ஐயா அவர்கள் 5ஆம் ஆண்டு நினைவு நாளாகவே அவர் பிள்ளைகள் சீட்டு பேர் மறுத்து சீட்டுகள் ஒரு இது சொன்னா போதும் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் தந்தைக்காகவே இது ஒரு நாள் திருநாள். புதுவர்கள் எல்லாம் 150 ஆண்டுக்கு முன்னாடி ஒருத்தர் செத்துட்டாரு. அவருக்கு அப்படி சொல்லலாம். 33 வருஷம் கூலிக்கு கொடுத்தாரு, தனியா சமா போட்டு. எங்க அம்மாவுக்கு 3 வருஷம் தான் வச்சேன். அதுக்கு அந்தாண்ட நமக்கு வைக்க முடியல. எனக்கு கூத்தாட வர்றவங்க எல்லாம் ஒரு சில ஆட்டு போவாங்க, கொடுக்குற காசை வாங்கிட்டு போவாங்க. நான் மறந்துட்டேன். அவரு புள்ளிவா இன்னும் அவர் அருளார். நமக்கும் சின்னவங்க செத்துட்டாதான் நமக்கு இந்த சாம்ராட்சியமே இல்லை. ஆமா ஆமா, நம்ம பெற்றுட்டவங்கலாம் இருந்துட்டாங்கன்னா அந்த ஆவி அங்க கேட்கறாங்களா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு என் பிள்ளை வாழ்க்கையெல்லாம் நாங்க சீர்நிறுத்தி வைத்து வரும், கொஞ்ச நாள் விடுங்க, போய் நான் பார்த்துனாச்சும் வந்துடுறேன்னு சொல்லுவாங்களாம். இப்போ எங்க சின்ன ஒரு பிள்ளாண்ட வந்து சொன்னாரு, செத்துட்டவனுக்கு வேலை நான் அபிமானிகளுக்கு எழுதி தான் வச்சிருக்கேன், கால் வாங்கி தான் என்ன. ஏய் நீ யார், நீ என்ன வந்து பார்க்கலாமா, நான் என் கதை முடிஞ்சு போச்சு, என் ஆவி வேற ஆவி. ஆமா, அந்த கூட்டுல இருக்கிறது தான் ஓ மகன். ஆமா சொன்னானா அபிமன். அது போல அப்படிங்க நம்ம மூதாட்டிகள் இறந்து விட்டால் இன்னைக்கு நம்ம மூதாட்டிகள் போட்டாவை தான் வச்சு நம்ம வீட்டுல. ஆமா ஆமா, வேற எந்த தெய்வத்தை வச்சு அந்த ஆவி வந்து இப்ப பாத்துட்டு இருக்கு. இப்ப அந்த ஐயா ஆவி, தங்கராஜ் ஆவி. ஆமா, அப்போதான் அவங்க வாழ்த்துறாங்க மக்களை. மக்களா இன்னும் என்னை மறக்கவில்லையா, இன்னும் என்னை மறக்கவில்லையா அப்படி வந்து வாழ்த்துறாங்க. அவங்க வாழ்த்தினாதான் இங்க குடும்பம் நல்லா இருக்கும். அவங்க முறிக்கிட்டு திருப்பி கண்டாங்கன்னா அப்பதான் ஊடு பத்தி தெரியும், எல்லாமே பண்ணும். அப்படியே புண்ணிய சொர்க்கத்துக்கு சேர்ந்தான்னா பல பல கை ஒடியும், கால் ஒடியும், எது வேணாலும் ஒடியும். அது ரைட்டா? ஓஹோ, இப்ப செத்துருக்கா? ரைட். எங்க அப்பன் செத்துக்கா நான் போகல, பொண்டாட்டி வரேன் செத்தா போறேன். அப்படியாற்பட்ட ஐயா தங்கராஜ் ஐயா அவர்கள் அம்மா அவரை வாழ்த்துறாங்க. வயசு இல்ல, அவர் என்ன வயசுல இருந்தார்? எம்பெருமான் ஆராயும் புண்ணியத்தினாலும் அவர் சொர்க்கம் சேர வேண்டும். சொர்க்கம் சேருவதை விட இந்த மக்களை, ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் ஆதரவு தந்து காக்க வேண்டும் என்று ஆண்டவன் வேண்டுகிறேன். ஊராட்சி மன்ற தலைவர், உதவி தலைவர், இன்னும் நாட்டாமை, பாரோடு மெம்பர், கவுன்சிலர், அத்தனை பேர்களுக்கும் தாய்குலத்திற்கும் நடுவப்பும் ஸ்ரீ மகராஜ ஜலபதி நாடக கம்பெனி தூங்குறவங்களுக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா வீட்டுல போனா கொசு கடிக்கணும், நீங்க வந்து பட்டு தூங்குறாங்க பாரு. அத்தனை பேர்களுக்கும் மரவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.